யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள புனித பத்திரிசியார் கல்லூரி தனது 175வது ஆண்டு நிறைவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறது. யாழ்ப்பாணத்தின் கல்வி வளர்ச்சியில் முக்கியமான ஒரு அடையாளமாகவும் மாணவர்களின் கல்வி, அவர்களுடைய ஒழுக்கம், சமய மற்றும் சமூகத்தில் நல்லதொரு மனிதர்களை உருவாக்குவதில் ஒவ்வொரு மாணவனின் உருவாக்கத்திலும் புனித பத்திரிசியாரின் கல்லூரியின் பங்களிப்பு முக்கியமாக இருக்கிறது. ஆரம்ப வகுப்பு முதல் உயர்கல்வி வரை புனித பத்திரிசியார் கல்லூரியில் கல்வி பயின்றவர்களில் நானும் ஒருவன் என்ற வகையில் ஒரு தனித்துவமான பெருமை எனக்கும் இருக்கின்றது. புனித பத்திரிசியார் கல்லூரி பல தலைமுறைகளாக மாணவர்களுக்கு சிறந்த கல்வியுடன் ஒழுக்கத்தையும் வளர்த்து சமுதாயத்தில் சிறந்த ஒரு மாணவர்களாக, மனிதர்களாகவும் உருவாக்கி வருகின்றது. இந்த வேளையில் புனித பத்திரிசியார் கல்லூரியின் 175வது ஆண்டு கொண்டாட்டம் தொடர்பாகவும், மாணவ சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் கல்லூரியின் பங்களிப்பு, அதன் சேவைகள் தொடர்பாகவும் எங்களுடன் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள புனித பத்திரிசியார் கல்லூரியின் முன்னாள் அதிபர் அருட்தந்தை பேர்னாட் அடிகளாரும், கல்லூரியின் முன்னாள் சிரேஷ்ட மாணவ தலைவர் பாக்கிய ரெஜினோல்டும் புத்தமது காலை நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல் இருவருக்கும் இந்த 175வது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிரமம் பார்க்காமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கும் உங்களுக்கும் நன்றி. முதலில் அருட்தந்தை பேர்னாட் அவர்களை உங்களிடம், புனித பத்திரிசியார் கல்லூரி 175வது வருடங்களை கடந்திருக்கின்ற நிலையில் நீங்கள் இந்த கல்லூரியின் அதிபராக இருந்த காலம் ஒரு இக்கட்டான காலம். ஆனாலும் அந்த காலத்தில் நீங்கள் சிறந்த மாணவர்களை உருவாக்குவதில் உங்களின் பங்களிப்பை எந்த ஒரு மாணவர்களுமே மறந்திருக்க மாட்டார்கள். ஒரு மாணவனாக நானும் அதை நேரில் பார்த்திருக்கின்றேன். இந்த கல்லூரி 175வது வருட விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த காலத்து அதிபர் காலத்து அனுபவங்களை இந்த வேளையில் எங்களுடன் நேயர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? வணக்கம் தர்மா. வணக்கம். முதலில் மிக என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய பெருமையையும் என்னுடைய கல்லூரி தாய் மட்டில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து பத்திரிசிய குடும்பத்தினரையும் நான் வாழ்த்துகின்றேன். நீர் கூறியது போன்று அந்த காலம் மிகவும் மோசமான ஒரு காலம். 10 வருடங்களாக இருந்தது. யுத்தம், 2 தடவை நாங்கள் இடம்பெயர வேண்டியிருந்தது. அதில் பாதிப்புகள் சரியான மோசமாக இருந்தது. இனி தளபாடங்கள், கட்டடங்கள் உடைக்கப்பட்டது. மக்கள், அருகாமையில் இருந்த மக்கள் பாதுகாப்புக்காக எங்களுடைய பாடசாலைக்கு ஓடி வந்தார்கள். இரவிலே அங்கு தங்கினார்கள். இதனாலும் பல இடர்கள் ஏற்பட்டன. எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு காலம். அடுத்த உணவை எப்போது நாம் நிம்மதியாக பெற்றுக் கொள்ளலாம் என்று நிச்சயம் இல்லாத காலம். 10 வருடங்கள், அந்த 10 வருடங்களும் அப்படியே ஓடின. ஆனால் இடம்பெயர்ந்த போதும், இடிபாட்டின் போதும் எங்களுடைய கல்வி நோக்கம், மாணவர்களின் வளர்ச்சி, அதை நாங்கள் கைவிட முடியவில்லை, விரும்பவில்லை. இடம்பெயர்ந்த பொழுதும் 3 இடங்களில் பாடசாலைகளை நான் அமைத்தேன். அதாவது எங்கெங்கு மாணவர்கள் சரிவாக இடம்பெயர்ந்திருந்தார்களோ அங்கங்கு. ஒன்று மிர்சுவில் ஆலய முற்றம், ஒன்று வரணி ஒரு பாடசாலை. அது கல்வி அதிகாரிகளுடன் அவருடைய ஒத்துழைப்புடன் அங்கு ஒரு பாடசாலையை நாங்கள் பாதிக்கக்கூடியதாக இருந்தது. மற்றது பருத்துறை புனித அந்தோனியார் ஆலய முற்றத்தில், அங்கு ஃபாதர் ஜீவனதாஸ் அங்கு இருந்ததால் அவரை மையமாக வைத்து பாடசாலைகளை நடக்கக்கூடியதாக இருந்தது. மினிசுவிலில் ஃபாதர் ஜெரோ எனக்கு உதவியாக இருந்தவர். அதை மேற்பாடு செய்யும்படி அவரை விட்டுவிட்டேன். நான் வரணிக்கு போய் வந்து கொண்டிருந்தேன். அப்படியாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு நாங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யக்கூடியதா இருந்தது. சில விட இந்த பாடசாலையில் இந்த 3 இடங்களுக்கும் போய் வர போதும் சைக்கிளில் இருந்து இறங்கி ஒளித்து மரங்களுக்கு பின்னாலே ஒழித்து நிற்க வேண்டியிருந்தது. ஏன்னா ஹெலிகாப்டர் அப்போ போய் கொண்டிருந்தது. அந்த மாதிரி தாறுமாறாக அவர்கள்
சுடுவார்கள். ஆனால் ஆசிரியர்களும் அதற்கு நல்ல ஒத்துழைப்பு தந்தார்கள். அந்த 3 இடங்களுக்கும் அருகாமையில் இருந்த ஆசிரியர்களை அங்கு அனுப்பி வைத்தோம். இரண்டாவது இடப்பெயர்வின் போது மானிப்பாய் நவாலி பகுதியில், மானிப்பாய்க்கு நவாலிக்கும் இடையில் எங்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர் தன்னுடைய வீட்டையும் முற்றத்தையும் பாவிப்பதற்கு தந்தார். நாங்கள் எங்கள் ஓலை கொட்டில் போட்டு வகுப்புகளை நடத்தினோம். இனி அரசாங்கத்திடமிருந்து அந்த காடுகளில் உள்ள ஆசிரியர்களுக்குள்ள சம்பளம் மாத்திரம் கிடைக்கும். எங்களுக்கு அது போதாது, அதைவிட கூட ஆசிரியர்கள் தேவையா இருந்தது. அந்த பணத்தொகையை விட வேறு எந்த விதமான உதவியும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அதை கைவிடாமல் எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. ஆமாம், அந்த காலகட்டத்தில் நானும் கல்வி பயின்று என்றபடியால் அந்த காலத்தில் இந்த பாடசாலை மாணவர்களின் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இந்த கல்லூரி நிர்வாகம் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் இப்பொழுதும் அந்த 175வது அந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து நன்றி உணர்வுடன் அங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களின் அந்த பார்க்கின்ற பொழுது அந்த நன்றி உணர்வுடன் மாணவர்கள் எப்பொழுதுமே இருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த வேளையில் இந்த காலகட்டத்திலே மாணவ சமுதாயத்தின் சிரேஷ்ட மாணவர் தலைவராக இருந்த பாக்கி ரெஜினோல்ட் பொதுவாகவே சொல்வார்கள், ஒரு சிரேஷ்ட மாணவர் தலைவனிடம் ஒரு பொறுப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த பொறுப்பு அந்த ஒரு கல்லூரியின் அதிபருக்கு சமனான ஒரு பொறுப்பாக இருக்கும். அதிபர் வருவார், ஆனால் இந்த மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்கின்றார்களா, அந்த மாணவர்களை சரியாக வழிநடத்துகின்ற பொறுப்பு, மிக முக்கியமான பொறுப்பு இந்த மாணவர் தலைவனிடம் கொடுக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அந்த பொறுப்பினை வகித்தீர்கள். அந்த பொறுப்பை உங்களுக்கு நேரடியாக கண்ட மாணவர்களில் நானும் ஒருவன். அந்த காலத்தில் அந்த பொறுப்பினை, அந்த சவாலை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீர்கள் பாக்கி ரெஜினோல்ட்? நன்றி. இந்த நேரத்தில் 175வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிசிய பழைய மாணவர்கள் அனைவருக்கும் என வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த காலம் உங்களுக்கு தெரியும், இந்த அதிபர் பெர்னார்ட் அடிகளாருக்கு முற்பட்ட காலம் எமது காலம். அதாவது அதிபர் பிரான்சிஸ் ஜோசப் அதிபராக இருந்த காலத்தின் கடைசி காலகட்டத்தில் நாங்கள் அந்த கல்லூரியில் படித்திருந்தோம். அந்த காலகட்டம் குறிப்பாக அந்த யாழ்ப்பாண பாடசாலைகள் எல்லாமே கல்வியிலே முன்தரமாக இருந்த போதிலும் புனித பத்திரிசியார் கல்லூரி தனித்துவமான ஒரு நிலையில் இருந்தது. என்னவென்று சொன்னால், கல்வி, விளையாட்டு, இதர செயற்பாடுகளுக்கு மேலாக அந்த ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின், இந்த அது ரெண்டுக்கும் திருப்பி யார்ட்ட கேட்டா அது பெட்டிக்ஸ் தான். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த விதத்துல பெட்டிக்ஸ் அந்த டிசிப்ளினும் பங்க்சுவாலிட்டியும் எப்பவுமே முதல் தரத்தில் தான் இருந்தோடு வந்திருந்தது. அந்த விதத்தில் அங்க அதிபர், ஆசிரியர்கள், மாணவ தலைவர்களின் செயல்பாடுகளும் திறமையாகவே மாணவர்களை வழிநடத்தி இருந்தார்கள். ஆனா எமது காலகட்டம், அதாவது 1987ஆம் ஆண்டு, அது இலங்கையின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வருடமாக சொல்லப்படும். ஏன்னு சொன்னா மிகவும் நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்த வருடம் ஒன்று. 87ஆம் ஆண்டின் ஆரம்ப காலத்திலே கோட்டையின் பகுதியிலான செல் தாக்குதல், ஆபரேஷன் லிபரேஷன் என்ற வடமாட்சி பகுதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் இலங்கையின் ஒப்பந்தமும் இந்திய ராணுவத்தின் ஆக்கிரமிப்பும், இப்படியான தொடர்ச்சியாக அந்த வருடம் முழுவதுமே ஒரு நெருக்கடிக்குள்ளான இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த மாணவர்களின் ஒழுக்கங்களில் இதுகள் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையே உப அதிபராக இருந்த ஜேசுநேசன் அடிகளார் மாணவர்கள் தலைவர்கள் கூடவே அதை எடுக்க வேண்டிய நிலைமை, நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. ஏன்னு சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த போக்குவரத்து, மாணவர்களின் வரவுகளில் ஏற்படுகிற தாமதங்கள், அதே நேரத்தில் சில மாணவர்கள் அன்றைய நேரத்தில் பகலில் பாடசாலைகளிலும் இரவு நேரத்தில் போராட்ட
வேலைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு நிலைமையும் காணப்பட்டிருந்தது. அதனால அந்த நெகிழ்வுத்தன்மையுடன் தான் இந்த பாடசாலை செயல்பட்டிருந்தது. எனினும் அந்த பாடசாலையில இருந்த மாணவர்கள் அந்த டிசிப்ளின் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக கடுமையான டிசிப்ளின் தான் இருந்தது. அது அந்த எந்த குறைவும் ஏற்படவில்லை. ஆனா அந்த சில நேர காலதாமதங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. ஏனென்றால் ஏற்பட்ட இடையூறுகள், இந்த போர்க்கால சூழ்நிலையினால் ஏற்பட்ட இடையூறுகள், அடிக்கடி செல் தாக்குதல் நடக்கும், இடப்பெயர்கள் இருக்கும், மாணவர்கள் அயலிருந்த மக்கள் நமது பாடசாலையில் தஞ்சம் பெறுவார்கள், பாடசாலை மூடப்பட்டிருக்கும், இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் இயலுமானவருக்கு பாடசாலையின் பெருமையை சீர்தூக்கும் வகையில் நமது செயற்பாடுகள் அமைந்திருந்தது. அதைத்தான் நான் சொல்ல முடியும். நிச்சயமாக இந்த டிசிப்ளின் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இப்பொழுது எங்கள் வீட்டிலோ அல்லது வேலையிடங்களோ நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் எங்களுக்கு தெரிந்தவர்கள் கேட்பார்கள், நீ பத்திரிசியார் கல்லூரியிலேயா படித்தா என்று. அப்படியாக அந்த ஒரு ஒழுக்கமைப்பு, ஒரு டிசிப்ளினில் வளர்க்கப்பட்ட ஒரு மாணவ சமுதாயத்தை தான் அந்த பத்திரிசியார் குடும்பம் கட்டி எழுப்பினது. ரெஜினோல்ட், அது உங்களுடைய கருத்து முற்றிலும் உண்மையானது. அதை பத்திரிசியார் கல்லூரியில் படித்த ஒவ்வொரு மாணவர்களும் அறிந்திருப்பார்கள் இல்லையா? சரி, அடுத்ததாக அருத்தந்தை வேணாற்று உங்களிடம், ஒரு கத்தோலிக்க பாடசாலையாக இந்த புனித பத்திரிசியார் கல்லூரி இருந்தாலும் எல்லா மதங்களையும் சமூகங்களையும் ஒன்று சேர்த்து இயங்கும் ஒரு கல்லூரியாகவே தொடர்ந்து பணியாற்றி வந்தது, இப்பொழுதும் பணியாற்றி வருகின்றது. இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையில் அது இரண்டு ரீதியில் நான் அதை பார்க்கின்றேன் கோணங்களில். ஒன்று என்னுடைய தனிப்பட்ட கோட்பாடு, மற்றது நடைமுறையில் மாணவர்கள் எல்லாம் எங்களுக்கு பிள்ளைகள் தான். கோட்பாடு எனக்கு பாரம் தந்தபோது, இந்த பாடம் தந்தபோது நடந்த வைபவத்தில் நான் கூறியிருந்தேன், இது கத்தோலிக்க பாடசாலை தான் எங்களை உந்தி முன்னேறச் செய்யும், எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள செய்யும் அந்த சக்தி எங்களுடைய விசுவாசமாகத்தான் இருக்கும். அதுதான் எங்களுடைய விருதுவாக்கும், விசுவாசத்தினாலும் கடின உழைப்பினாலும். அதே வேளையில் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், கத்தோலிக்கம் என்பதற்கு ஒரு கருத்துண்டு. அது வெறும் அமைப்பை மட்டும் குறிப்பதல்ல, திருச்சபை குறிப்பதல்ல. கத்தோலிக்கம் என்பதன் அர்த்தம் சகலத்தையும் அரவணைப்பது, உள்வாங்குவது. அந்த கொள்கையை நான் பின்பற்றி, அந்த கொள்கை தான் என்னுடைய கொள்கையாக இருந்தது. பாடசாலையை பொறுத்தவரையில் எங்களுக்கு எந்த பிள்ளை வந்தாலும் பிள்ளைகள் தான், மாணவர்கள் தான். வேற அது மதமோ இனமோ அது ஒன்றும் அங்கே சரிப்படாது. எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான். சில வேளைகளில் இந்து மாணவர்கள் சிலர் திருநூறு பூசிக்கொண்டு வருவார்கள். அதில் யாராவது திடீரென்று பூசாமல் வந்தால் நான் கூப்பிட்டு கேட்பேன், ஏன்? அதான் நம்முடைய அடையாளம் என்று, அதை நீங்கள் கட்டாயம் போடுத்தான் வேணும், அதில் தயங்க வேணாம். அதனுடைய மாணவர்கள் என்று நாங்கள் எங்கள் பாடசாலைக்கு வந்துவிட்டால் எல்லா பிள்ளைகளும் சமன்தான். அங்கே நாங்கள் வேறுபாடு ஏற்றத்தாழ்வு காட்டுவதில்லை, காட்ட முடியாது. அப்ப அந்த வகையில் தான் மாணவர்களை நான் என்னை பொறுத்தவரையில் நான் நடாத்தி கொண்டிருந்தேன். இதை நீங்கள் சொன்ன கருத்துடன் அங்கே படித்த அனைத்து மாணவர்களும் இருந்திருப்பார்கள். பொதுவாகவே நான் படித்த வகுப்பில் இருக்கின்ற பொழுது அரைக்கு அரைவாசி இப்ப கத்தோலிக்க மாணவர்களாக இருந்தால் பிற சமய மாணவர்களும் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வேற்றுமையை, அந்த ஒரு வேறுபாட்டை நாங்கள் படிக்கின்ற காலத்தில் நாங்கள் உணர்ந்ததும் இல்லை. யாராவது எங்களுடைய மாணவ தலைவர்களாக வேறு இருந்திருக்கலாம், அல்லது எங்களுடைய விளையாட்டுக் குழுக்களில் தலைவர்களாக கூட மற்ற வேறு சமய மாணவர்கள் இருந்திருக்கலாம். இதுகளெல்லாம் நாங்கள் ஒரு குழுவாக, ஒரு ஒருமித்த சமூகமாக பயணித்ததற்கு சான்றுகளாக இருக்கின்றது இல்லையா? ஆமாம், நிச்சயம். அதே மாதிரி தான் ஆசிரியர்களுக்கு கொடுத்த பொறுப்பும். உதாரணமா உயர்தர மாணவர்கள் பகுதிக்கு பொறுப்பாசிரியராக ஒரு கட்டத்தில் மிஸ் திலநாதன், ஒரு கட்டத்தில் மிஸ் ரஞ்சித், காலம் சென்ற ரஞ்சித், இவர்களை நாங்கள் நியமித்திருந்தோம். அதுபோன்று வெவ்வேறு துறைகளுக்கு, தமிழ் துறைக்கு தமிழில் மிக புலமை வாய்ந்த பகிர்ந்தநாதன் மாஸ்டர், அதுக்கு பொறுப்பாக நியமித்திருந்தோம். தற்செயலாக ஒரு என்னை பொறுத்தவரையில் அதை நான் நடைமுறையில் காட்ட வேண்டும் என்பதற்காக சில வேளைகளில் ஒரு இந்து பாடம், சைவ பாடம் நடக்கிற போது ஆசிரியர் வராவிட்டால் அந்த வகுப்பறைக்கு நான் சென்று அவர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறேன்.
தமிழ் சைவ சித்தாந்தம் அதிலே. என்னுடைய உரைகளிலும் என்னுடைய தனிப்பட்ட கொள்கை நடக்கும் முறையிலும் சைவ சித்தாந்தத்தில் இருந்து பாவிக்க இரு சொற்கள் அடிக்கடி நான் பாவித்ததுண்டு. எப்பொழுதும் ஆன்ம சுத்தி அல்லது நான் பாவிச்சது இதய சுத்தி, மற்றது பற்றற்ற தன்மை. எந்த தனிப்பட்ட ஆசையும் இல்லாமல் அர்ப்பணித்து செயல்பட வேண்டும், சேவையாற்ற வேண்டும் என்ற அதை நான் ஆசிரியர் கூட்டங்களிலும் மாணவர்களுக்கு நான் அதை கூறியிருந்தேன். ஒரு சம்பவம், நாங்கள் 2வது இடம்பெயர்வு ஆனரவு அடிபாட்டின் முடிந்து அப்போது மிகவும் கடுப்படியாக இருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த இராணுவத்தினர். அதில் ஹிந்து காலேஜ் மாணவன் ஒருத்தர் சஞ்சீவன் என்பவர்கள் ஒருத்தர் கொல்லப்பட்டு விட்டார், அடித்து சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். அதற்காக ஒரு பகிர்ப்பளிப்பு நடந்தது பாடசாலைகள், எல்லா பாடசாலைகளும். அது பின்பு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களையும் அதை ஏற்றுக்கொண்டது. எல்லோரும் முழு பகிர்வு நடந்தது. அதை நிறுத்துவதன் நோக்கமாக இராணுவ தலைவர்கள் ஒரு கூட்டம் கூடினார்கள், பெரியவர்களை அழைத்து, சமுதாய பெரியவர்களை அழைத்து. அதில் எல்லா இராணுவ தலைவர்களும், அதாவது பிரிகேட் கமாண்டர்ஸ், போலீஸ் அதிகாரிகள் அங்கே இருந்து தங்களுடைய நியாயத்தை சொன்னார்கள். இவர் புலி அங்கத்தினர், சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர் என்று. அந்த சூடுபாட்டில் தான் இவர் கொல்லப்பட்டார் என்று. அந்த நேரம் மிக ஒரு அச்சுறுத்தல் இருந்த அந்த அறையிலே இருந்தது அவர்கள் சமூகத்தில். அப்ப அந்த நேரம் அவர்களை நான் கேள்வி கேட்டேன், உங்களுடைய இதில் நியாயம் இல்லை நீங்கள் சொல்வது என்று. அது சைவப்பிள்ளைதான், எங்கட பாடசாலையும் இல்லை, இந்து காலேஜ் பாடசாலை மாணவன். ஆனால் அது யாரா இருந்தாலும் பிள்ளைதான். ஒரு மாணவன் எந்த கல்லூரியை சேர்ந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தாலும் ஒரு மாணவன் தான். மாணவ செல்வங்கள் என்னுடைய பிள்ளைகள். ஆமாம், நன்றி ஃபாதர். இந்த வேளையில் நேரம் போதாமல் இருக்கின்றது. பல விடயங்களை பேச வேண்டும், ஆனால் இருக்கின்ற நேரம் போதாக இருக்கின்றது. இந்த வேலைப்பளு மற்றும் இதர அலுவல்கள் மத்தியிலும் இந்த சிஎம்ஆர் வானொலியின் 19 காலை நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த கல்லூரியின் தற்போதைய அதிபர் அருத்தந்தை திருமகன் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, புனித பத்திரிசியார் கல்லூரி அனைத்து துறைகளிலும் வளர வேண்டும் என்ற ஆசைகளுடன் மீண்டும் ஒரு பொழுதில் காற்றலைகளூடாக உங்கள் இருவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை மீண்டும் வாழ்த்துக்களுடன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் இருவருக்கும். உங்களுக்கும் நன்றி. சந்தர்ப்பம் நன்றி. நன்றி.